இந்த தலித் தொகுதியோட கொடுமை இது. ஒரு எண்ணெய் ஜெயிச்சு மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. தலித் தொகுதியில யானைங்க அதிகமாக நடமாட்டம், விவசாயம் பண்ண முடியல. ஆனா இங்க இருக்கிற எம்எல்ஏ வீடு பார்த்திருக்கீங்களா? அவங்களுடைய காம்பவுண்ட் பார்த்திருக்கீங்களா? போய் பாருங்க. 1 கிலோமீட்டர் இருக்கு. அவங்க வீடு மட்டும் தான் காப்பாத்துறாங்க. ஆனா யானை யாராவது மெரிச்சாவோ இல்ல யாரும் சத்து போயிட்டாவோ அங்க போய் கொஞ்சம் பைசா கொடுத்து போட்டோ எடுத்து வந்துருவாங்க. ஆமா இல்லையா? இது மாறணும். விவசாயம் நிலம் மட்டும் கிடையாது, இல்ல சுற்றுச்சூழல் மட்டும் கிடையாது. நீங்க சொந்த பூத்து ஜெயிச்சிருக்கீங்கன்னா, உங்க சொந்த பூத்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கிற கோயில் காப்பாற்ற முடியும். அந்த கோயிலோட நிலம் யாருக்கிட்ட இருக்கு? எல்லாம் டிஎம்கே கிட்ட கமிஷன் தான் இருக்கு. கோயிலுடைய சொத்து பங்கு போட்டு நல்லா விட்டுட்டான். காரணம் இங்க டிஎம்கே இல்ல, நம்ம பூத்து நம்ம ஜெயிக்கல. இது எல்லாம் நடக்கணும்னா நாம சொந்த பூத்து ஜெயிக்கணும். எந்த காரணத்துக்கு யாருக்காக விட்டு கொடுக்க கூடாது, சொந்த பூத்து ஜெயிக்கணும். அந்த மாதிரி உதாரணம் நான் இப்ப கோயில் சொன்னீங்களா, ஒரு பூத்து ஜெயிக்கணும்னா நம்மளுடைய கோயில் காப்பாற்றலாம், நம்மளுடைய கோயிலோட சொத்து காப்பாற்றலாம். அதே மாதிரி இன்னைக்கு ராமர் கோயில் இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் நம்ம கிரீசரி பூத்து கமிதான். அயோத்தியால பூத்து கமி ஒட்டுமொத்த மக்கள் பூத்து கைத்திருக்கோம். அவங்க யோகி ஆதிக்கிறாங்க சிவபார்க்கார அதனால நன்மைக்கு ஒரு பெரிய மாற்றம். இது நிறுவனத்திலே மக்கள் பூத்து நாம சொந்த பூத்து கைத்திருக்காங்க. இங்கே மொழி காப்பாற்ற முடியும். நான் ஒரு காலத்துல இங்க